தொடர்ந்து மற்றும் ஓர் அண்மை செய்தி. கனமழை வெள்ளம் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளியம்பட்டு கிராமத்தில் சாலை இரண்டாக பிளந்திருக்கிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வெள்ளத்தால் சாலை இரண்டாக பிளந்திருக்கிறது. பள்ளியம்பட்டு பகுதியில் ஜல்லிக்கற்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை பள்ளியம்பட்டு பகுதியில் வெள்ளத்தால் சாலை இரண்டாக பிளந்திருக்கிறது. இதனால் ஜல்லிக்கற்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளியம்பட்டு கிராமத்தில் தற்போது சாலை இரண்டாக பிளந்திருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளியம்பட்டு பகுதியில் சாலை இரண்டாக பிளந்திருக்கிறது. ஜல்லிக்கற்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். விஜயகுமார், சொல்லுங்க, எப்போது சாலை இரண்டாக பிளந்தது? இது குறித்து வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? வணக்கம். நிச்சயமாக பெஞ்சால் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சங்கம், கீழ்பெண்ணாத்தூர், தண்டராம்பட்டு, குறிஞ்சாபுரம், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யார், வந்தவாசி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் தெருக்களிலும் சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி ஏரி, குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகள் அதிவேகமாக நிரம்பி வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை அடுத்த பள்ளியம்பட்டு கிராமத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் சாலையில் சத்தமாக இடிமின்னல் தாக்கியதில் சாலை இரண்டாக பிளந்து ஜல்லிக்கற்கள் தூக்கி வீசப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சாலையில் செல்வதற்கான பாதை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இடி விழுந்து சாலை துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பயத்துடன் இருக்கின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று இரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நீர்நிலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் பள்ளியம்பட்டு கிராமம் அருகே திடீரென இடி மின்னல் தாக்கியதில் தார் சாலை இரண்டாக பிளந்து ஜல்லிக்கற்கள் அருகாமையில் இருந்த வீடுகளின் மேல் விழுந்தது. பொதுமக்கள் அலறடித்துக் கொண்டு வெளியேறினர். பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் மழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெற்றும் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இடிமின்னல் தாக்கியதில் சாலை இரண்டாக பிளந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அருகாமையில் உள்ள வீடுகளில் டிவி பெட்டிகள் உடைந்தும் காணப்பட்டது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.